2025ஆம் ஆண்டு மே 18 அன்று ராகு மற்றும் கேது கிரகங்கள் பெயர்ச்சி அடைகின்றன. இது ஒவ்வொரு ராசிக்கும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த பெயர்ச்சி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்களை உருவாக்கும். பாதிக்கப்படக்கூடிய ராசிகள்: கடகம். ராகு 8ஆம் வீட்டில், கேது 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வயிற்று மற்றும் ஜீரண பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தியானம் மற்றும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது நன்மை தரும். சிம்மம். கேது ஜென்ம ராசியில், ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். கோளர் பதிகம் கேட்பது மற்றும் திருப்பாம்பரத்தில் உள்ள ராகு கேது ஸ்தலத்தில் வழிபடுவது நன்மை தரும். மகரம். ராகு 2ஆம் வீட்டில், கேது 8ஆம் வீட்டில் இருப்பதால் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வார்த்தைகளில் கவனமாக இருந்து வாகனம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்பம். ராகு ஜென்ம ராசியில், கேது 7ஆம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் வயிறு தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடும். காலகஸ்தியில் ராகு கேது பகவானை வழிபடுவது நன்மை தரும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள்: ஆன்மீக செயல்களில் ஈடுபடுதல், தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது மன அமைதியை ஏற்படுத்தும். குரு மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகள் பெறுதல், முன்னோர்களின் அறிவுரைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. தெய்வ வழிபாடு: கிரகங்களின் பாதிப்புகளை குறைக்க தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்கள். இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் ராகு கேது பெயர்ச்சியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை சமாளிக்க முடியும்.